இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் ஒரு அழகான மீன் பிடிக்கிற பிளேஸ்க்கு போறத காட்டுறாங்க. சாயங்கால நேரம் அப்படின்றதுனால அந்த இடத்துல யாரையுமே காணோம். நம்ம ஹீரோ மட்டும் தனியா மீன் பிடிக்கிற ஸ்டிக்கை எடுத்து தூண்டில தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான். தூண்டில அப்படியே அசையாம வச்சுட்டு பேக்ல இருந்து பிளாஸ்கை எடுத்து டீயை ஊத்துறான். ரொம்ப சூடா இருந்ததுனால கை தவறி பிளாஸ்க் மூடிய கீழே போட்டுறான். அதுல கொஞ்சம் டீ தண்ணிக்குள்ளேயும் சிந்திருச்சு. அகைன் டீயை பிளாஸ்க் மூடியில ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கண்ணாடி மிதந்து மேல வருது. அந்த கண்ணாடியில ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்ல. இதை யாரா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அதை எடுத்து வெளியில வைக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த மிரரையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். அதுக்கப்புறமா எந்திரிச்சு போறான். ஆனா அந்த மிரர்ல இருந்த இவனோட உருவம் மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்கு. கண்ணாடியில தெரிஞ்ச அந்த உருவம் அவனை மயக்கி அவன் வச்சிருந்த தூண்டிலோட நரம்பை எடுத்து அவனோட கழுத்தை அவனே நெரிக்கிற மாதிரி வசியம் பண்ணுது. கழுத்து இருக இருக அவனோட மூச்சு நிக்க போகுது. சடனா நரம்பு கட் ஆகி உயிர் தப்பிச்சிட்டான். இந்த மிரர் தான் நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி உணர்ந்ததுமே அந்த மிரரை கையில எடுக்கிறான். அதுக்குள்ள அந்த உருவம் இவனை கண்ணாடிக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள விழுந்து கிடக்கான். எந்திரிச்சு பார்த்தா அந்த காட்டுல ஒரே மாதிரியான மரம் எக்கச்சக்கமா இருக்கு. கொஞ்ச தூரம் நடந்து போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்க எல்லா மரத்திலயுமே கண்ணாடியை கட்டி வச்சிருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னடா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த மிரர்ல இவனோட உருவம் ஒவ்வொரு கண்ணாடியா மாறி மாறி இவனை விரட்ட ஆரம்பிக்குது. பயந்து போய் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் மயங்கி கீழே விழுந்ததும் அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கே வந்து விழுந்துட்டான். ஆனா இப்ப விழுந்து கிடக்கிறது நம்ம ஹீரோ இல்ல, கண்ணாடிக்குள்ள இருந்த அந்த உருவம். நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். இன்னமும் அவன் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கான். இப்போ இந்த உருவம் அந்த கண்ணாடியை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு கிளம்பி போயிருச்சு. கண்ணாடி வழியா ஒரு ஆன்மா இன்னொருத்தனோட உடம்புக்குள்ள போயிருச்சு. அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.